ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று சற்றுமுன்பு தமிழக பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் 9:30, அதாவது பார்த்தீங்கன்னா May 10 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த போஸ்ட்டு. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 10ஆம் வகுப்பு SSLC பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 2024 தேர்வு முடிவுகள் வெளியிடல். செய்தி குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024 நடைபெற்ற 2023-24 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு SSLC பொதுத் தேர்வு முடிவுகள் 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9:30க்கு பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகள் பின்வருமாறு இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு SSLC தான் 10/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு www.tnresult.nic.in www.dgtngovernment.in அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் dglogger.government.in மேற்கொண்ட தேர்வர்கள் இணையதளங்களில் தங்களுடைய மதிப்பெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்களில் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அனைத்து மற்றும் மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகள் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் டிக்ளரேஷன் ஃபார்ம்லையுமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் தனித் தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் SMS வழியாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ இன்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு 10th ரிசல்ட்டுக்கு லைவ் வீடியோ போடுவோம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நிறைவடைந்தது. 4107 மையங்களில் 9,08,000 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி 88 முகாம்களில் நடைபெற்றது. தொடர்ந்து மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணி நிறைவடைந்தது. இதனையடுத்து ஏற்கனவே அறிவித்தபடி பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. பள்ளி மாணவர்கள் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் மூலமாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். CBSE, CISEI போன்ற கல்வி வாரியங்களை தொடர்ந்து தமிழக தேர்வுத்துறையும் பொதுத் தேர்வு முடிவுகளை டிஜிலாக்கர் தளம் வழியாக அறிந்து கொள்ளும் வசதியையும் அறிமுகம் செய்திருக்கிறது. அதன்படி முதல் முறையாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் டிஜிலாக்கர் தளத்தில் வெளியிடப்பட உள்ளன.